தக்காளியே இல்லாமல் கத்திரிக்காய் தொக்கா? அட ஆமாங்க. ஈஸியான முறையில் தக்காளியே இல்லாமல் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரியாணி மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி, சாதம்னு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கக்குள்ளவே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சீரகமும் எள்ளும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிலக்கடலையை வறுத்து சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் வறுபட தேவையில்லை. இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சு ஆறுனதும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பல் முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். கத்திரிக்காய் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீருக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயில் எல்லா பகுதியிலையும் மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த கத்திரிக்காய் தொக்கை பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒரு முறை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ஈஸியான முறையில் சுவையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.